மறுபடியும் தமிழ்நாட்டில் ரெட் அலர்ட் அப்படிங்கிறது கொடுக்க போகிறாங்க. எந்தெந்த மாவட்டத்தில் இந்த ரெட் அலர்ட் இருக்க போகுது அப்படிங்கிறத மிக தெளிவாக நம்ம பார்க்கலாம். வரும் நாட்கள் அதி கனமழையானது நிச்சயமாக கடலோரத்தில் பதிவாகும். எத்தனை சென்டிமீட்டர் மழை பொழியும்? மறுபடியும் சொல்கிறோம், 25 சென்டிமீட்டர் மழை வரைக்கும் கண்டிப்பாக பதிவாக போகுது. டெல்டா மாவட்டத்திற்கு உச்சகட்ட எச்சரிக்கை இருக்குது. குறைஞ்சபட்சம் 20 முதல் 25 சென்டிமீட்டர் மழை வரைக்கும் எதிர்பார்க்கப்படுது. அதுக்கப்புறம் கடைசி நிமிஷத்தில் என்ன ப்ரோ முன்னாடியே சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது. தெளிவாக நம்ம சொல்லிட்டோம். பெரும்பாலான பகுதிகளில் 10 முதல் 15 சென்டிமீட்டர் மழை வரைக்கும் பதிவாகும். டெல்டாவினுடைய கடலோரம் மற்றும் கடலொட்டிய பகுதிகளில் 20 சென்டிமீட்டர் மழை பொழிவானது நிச்சயம் எதிர்பார்க்கலாம். ஓரிரு இடங்களில் 25 வரைக்கும் எதிர்பார்க்கப்படுது. கண்டிப்பாக பல்வேறு பகுதிகளில் இந்த கனமழையினுடைய தீவிரம் வரக்கூடிய டிசம்பர் 25 இந்த மாதம் முழுவதுமாகவே நமக்கு விட்டு விட்டு கனமழை வந்து கொண்டே தான் இருக்கும். ஏன்னா அடுத்தடுத்த தாழ்வு பகுதிகள் உருவாகிட்டே தான் இருக்குது. 2 தாழ்வு பகுதி மட்டும்ங்கிறது கிடையாது, இன்னும் அடுத்தடுத்த தாழ்வு பகுதிகள் உருவாகிட்டே இருக்கும். தமிழ்நாட்டை நோக்கி நகர்ந்து வந்து கொண்டே தான் இருக்கும். மழைக்கு ஓய்வே கிடையாது. நோ ரெஸ்ட் ஃபார் ரெயின், அதே மாதிரி நோ லீவ் ஃபார் ரெயின் அப்படிங்கிற சொல்லிடுறோம். மழைக்கு விடுமுறையும் இல்லை, மழைக்கு ஓய்வும் கிடையாது. அடுத்தடுத்த மழை உங்களுக்கு நம்ம தேதிகள் கொடுத்துக்கிட்டே தான் இருப்போம். இந்த மாதம் முழுவதும் கனமழை அப்படிங்கிறது கண்டிப்பாக தமிழ்நாட்டில் காத்திருக்கு. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். எந்தெந்த மாவட்டத்தில் ரெட் அலர்ட் கொடுக்க போகிறாங்க, அதுவும் முக்கியமாக நமக்கு தேதிகள் நம்ம ஏற்கனவே கொடுத்துருந்தோம். டிசம்பர் 11 to 13, 11 முதல் 13 வரை ஒரு சுற்று மழையும், அதே மாதிரி 17லேருந்து 25 வரைக்கும் இன்னொரு சுற்று மழையும் நம்ம 2 தேதிகளை நம்ம ஏற்கனவே பிரித்து கொடுத்துருந்தோம். யாராச்சும் அந்த முந்தைய வானிலை அறிக்கை கேட்கலன்னா தயவு செஞ்சு போய் முந்தைய வானிலை அறிக்கை கேளுங்க. முன்னாடி நம்ம நிறைய ஃபோர்காஸ்ட் பண்ணி கொடுத்துருக்குறோம். அதெல்லாம் யாராவது இன்னும் கேட்காம இருந்தீங்கன்னா போய் அதெல்லாம் கேளுங்க. தெளிவாக நம்ம தேதிகள் முதற்கொண்டு நம்ம கொடுத்துருக்குறோம். சரி, இந்த வானிலை அறிக்கையில் என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எந்த மாவட்டத்தில் அதிக கனமழை வரும், எங்கெல்லாம் ரொம்ப தீவிரமான மழை பொழிவு இருக்க போகுதுங்கிறத தெளிவாக பார்க்கலாம். லைக் பண்ணாதவங்கெல்லாம் கொஞ்சம் சீக்கிரமாக லைக் பண்ணுங்கள். யார் யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டே இருக்கீங்களோ எல்லாரும் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் ஒவ்வொரு நாளும் எந்தெந்த மாவட்டத்தில் அதி கனமழை மிக கனமழை வரப்போது, பள்ளி மற்றும் கல்லூரிகள் விடுமுறை அடுத்து வரக்கூடிய நாட்களில் எதிர்பார்க்க முடியும். அதுவும் எந்தெந்த மாவட்டங்கள் அப்படிங்கிற அறிவிப்புகள் தொடர்ந்து நம்ம வானிலை செய்திகளை கொடுத்து கொண்டே தான் இருப்போம். தொடர்ச்சியாக இந்த மழை பொழிவுங்கிறது ஏதோ ஒரு நாள் 2 நாள் மட்டும் கிடையாது. இந்த மாதம் முழுவதுமாக அடுத்தடுத்து நமக்கு வந்து கொண்டே இருக்க போது. தமிழ்நாட்டில் மீண்டும் கடலோர மற்றும் டெல்டா மாவட்டங்களில் அதி கனமழையானது தீவிரமாகும். சென்னை முதல் ராமநாதபுரம் வரைக்கும் தென் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகள் வரைக்குமே இந்த மழை தீவிரம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். அதில் குறிப்பாக மயிலாடுதுறை, நாகை, தஞ்சாவூர், திருவாரூர், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சியில் பெரும்பாலும் மிக கனமழையும், கடலோர மற்றும் கடல் ஒட்டிய பகுதிகளில் அதி கனமழையும் உறுதியாக பதிவாகும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தில். மறுபடியும் கடலூர் மாவட்டங்கள், விழுப்புரம் போன்ற மாவட்டங்கள் மாட்ட போகுது. எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. சென்டிமீட்டர் குறைஞ்சது 15 சென்டிமீட்டரும், கடலோரம் மற்றும் கடல் ஒட்டிய பகுதிகளில் 20 சென்டிமீட்டருக்கு மேலாக நமக்கு மழை வாய்ப்புகள்லாம் அடுத்தடுத்து வரும் நாட்கள் எதிர்பார்க்கப்படுது. ஆகவே உங்களுக்கு முன்கூட்டியே எச்சரிக்கை கொடுத்து கொண்டிருக்கிறோம். தேதியை பார்க்கலாம், மறக்காமல் குறித்து கொள்ளுங்க. டிசம்பர் 11ங்க, கரெக்டாக அதிகாலை நேரங்கள். டிசம்பர் 11ஆம் தேதி சரியாக அதிகாலையிலிருந்து பரவலாக மழை ஆரம்பித்து அதுக்கப்புறம் டிசம்பர் 12, 13 தேதிகளில் மிக கனமழை முதல் அதி கனமழையானது கொட்டி தீர்க்க ஆரம்பிச்சிடும். அதில் குறிப்பாக நம்ம உச்சகட்ட எச்சரிக்கைங்கிறது டிசம்பர் 12, 13. டிசம்பர் 12, 13 தான் உச்சகட்ட எச்சரிக்கை இருக்குது. கடலோர மாவட்டத்தில் ரொம்ப தீவிரமான மழை பொழிவாக இருக்கும். 11ஆம் தேதி ஒரு கனமழையாக தொடங்கும். ஒரு மிதமானதுலேருந்து கனமழையாக 11ஆம் தேதி தொடங்கி 12, 13 தான் அந்த மழையினுடைய தீவிரம் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது. அடுத்தபடியாக வட தமிழக கடலோர மாவட்டங்கள் கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரியும். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் பெரும்பாலும் கன முதல் மிக கனமழையும், கடலூர் புதுச்சேரியில் மட்டும் ஓரிடங்களில் அதி கனமழை வரைக்கும் எதிர்பார்க்கப்படுது. அதே மாதிரி டெல்டா மாவட்டங்கள் மயிலாடுதுறை, நாகை, தஞ்சை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டையில் நிறைய இடத்துல கன முதல் மிக கனமழை வந்துடும். இதில் அதி கனமழை டெல்டாவில் எங்கெல்லாம் பதிவாகும்னா மயிலாடுதுறை கண்டிப்பாக மாட்ட போகுது. மயிலாடுதுறையில் இருக்கிறவங்க தயவு செய்து ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. டிசம்பர் 12, 13 வெளியே போகவே போகாதீங்க. வீட்டுக்குள்ளேயே நீங்கள் சேஃபாக இருந்துக்கோங்க. மழை பொழிவு தீவிரமாக இருக்கும். அதுக்கப்புறமா 14ஆம் தேதியிலேருந்து கொஞ்சம் மழை ஓய்வு கொடுக்க ஆரம்பித்து மறுபடியும் டிசம்பர் 17, 18, 19, 20 மிக தீவிரமான மழை பொழிவு டெல்டாவில் வந்து
அதிகமாக பதிவாக வாய்ப்பு. விவசாயிகள் நிறைய பேர் வந்து கமெண்ட்ல போட்டிருந்தீங்க, எந்தெந்த தேதிகளில் எங்களுக்கு மழை வரும் அப்படிங்கிறத கேட்டிருந்தீங்க. விவசாயிகளுக்கு நம்ம தொடர்ந்து சொல்லிடுறோம், மழை வரக்கூடிய தேதிகள் டிசம்பர் 11லேருந்து 13 வரைக்கும் டெல்டாவில் மழை இருக்குங்க. அதே மாதிரி டிசம்பர் 17லேருந்து 25 வரைக்கும் இன்னொரு சுற்று மழை பொழிவு டெல்டாவில் வந்து கண்டிப்பாக இருக்க போகுது. அதனால் விவசாயிகள் தயவு செய்து தேதிகள் வந்து நீங்கள் குறித்து கொள்ளுங்க. அதுக்கு அடுத்தபடியாக தென் மாவட்டத்தில் இருக்கிறவங்க, என்னப்பா எப்போ பாரு சென்னை டு நாகப்பட்டினம் தானா, இந்த ஒரு வாட்டியாவது மதுரை டு கன்னியாகுமரிலாம் சொல்லவே மாட்டிங்களா மழை அப்படிங்கிறதெல்லாம் கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக மதுரை டு கன்னியாகுமரி இப்போ உங்களுக்கு தான் நம்ம தேதிகள் சொல்ல போகிறோம், மறக்காமல் நோட் பண்ணிக்கோங்க. மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை மாவட்டங்கள், தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் டிசம்பர் 11 முதல் உங்களுக்கும் மழை அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஏற்கனவே இப்போவே தமிழ்நாட்டில் நிறைய பகுதிகளில் மேகக்கூட்டங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. டெல்டா மாவட்டத்தில், அதே மாதிரி கடலோர மாவட்டங்களில் நிறைய கருமேகங்கள் தொடர்ந்து அவ்வப்போது வந்துட்டு போகுது. அது மட்டும் இல்லாமல் சில இடங்களில் சாரல் மழை மற்றும் மிதமான மழை இப்போவுமே நமக்கு பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. பகல்லே நமக்கு மழை ஆங்காங்கே வர ஆரம்பிச்சிருச்சு. சில இடங்களில் சாரல் மழையாக பார்க்கப்படுது. அப்போது நமக்கு இன்னும் நாட்கள் போக போக இன்னும் மழை தீவிரம் அதிகமாகிட்டே தான் இருக்குமே தவிர மழை குறையவே குறையாது. தென் மாவட்டங்கள் உங்களுக்கும் டிசம்பர் 11லேருந்து மழை ஆரம்பிச்சிடும். ஆரம்பத்தில் ஒரு மிதமான மழை, கனமழை மாதிரி தெரியும். அதுக்கப்புறம் போக போக கன்னியாகுமரியில் அதி கனமழை எதிர்பார்க்கப்படுது. இந்த டிசம்பர் முடியறதுக்குள்ள தென் மாவட்டத்தில் நிச்சயமாக மழை தீவிரம் மிக மிக அதிகமாக இருக்கும். அதனால் நமக்கு மழையே வரல, வட தமிழ்நாட்டில் தான் இந்த வடகிழக்கு பருவமழை ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னு சொல்லி நினைக்க வேண்டாம். தென் மாவட்டத்திற்கும் ஆபத்துகள் இருக்குது. கன்னியாகுமரி, தூத்துக்குடி, திருநெல்வேலி தயவு செய்து எச்சரிக்கையாக இருங்க. உங்களுக்கும் மிக கனமழைங்கிறது அதிகமாக இருக்கும். அடுத்து வரக்கூடிய தேதிகள் மறக்காமல் நோட் பண்ணிக்கோங்க. டிசம்பர் 11லேருந்து 13 வரைக்கும் தென் மாவட்டத்தில் பெரும்பாலும் கனமழையாக பதிவாகும். அதுக்கப்புறம் ஒரு சுற்று மழை வருது பாருங்க, டிசம்பர் 18லேருந்து 23, அந்த சுற்று மழை பொழிவில் கண்டிப்பாக நம்ம டெல்டா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டங்களும், அதே மாதிரி தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மாவட்டங்களும் கனமழை, மிக கனமழைங்கிறது ரொம்பவே தீவிரமாக இருக்கும். நிறைய இடங்களில் பாதிப்புகள் அதிகமாக இருக்கும். தொடர்ந்து பார்க்கலாம். அடுத்தடுத்து 2 தாழ்வு பகுதிகள் தமிழ்நாட்டில் வந்து அடுத்தடுத்து 2 தாழ்வு பகுதிகள். முதல் தாழ்வு பகுதியில் நம்ம டேட் சொல்லியிருந்தோம் 11 to 13 அப்படின்ட்டு. இரண்டாவது தாழ்வு பகுதிகள் 17 முதல் 23 வரைக்கும். இந்த 2 தாழ்வு பகுதிகள் மிக முக்கியமாக நமக்கு பார்க்கப்படுது. புயலாக மாறுமா, சக்தி புயலாக இது மாறுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. தற்போது வரைக்கும் சக்தி புயல் அப்படிங்கிறது வந்து இல்லாமல் தான் இருக்குது. தாழ்வு பகுதி மற்றும் தாழ்வு மண்டலமாக அதிகபட்சம் எதிர்பார்க்கப்படுது. புயல் சின்னங்கள், புயல் வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக இருக்குது. ஆனால் மழை ரொம்ப மோசமாக இருக்கும். புயல் என்னதான் இல்லை அப்படின்னாலுமே கூட மழை மிக தீவிரமாக இருக்கும். ரெட் அலர்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக கொடுக்க தான் போகிறாங்க கடலோர மாவட்டத்தில். ஆகவே முன்னெச்சரிக்கையாக இருங்க. தேதிகள் சொல்லிட்டோம், அதனால் அலர்ட்டாக இருங்க. வரக்கூடிய நாட்களில் தொடர்ந்து உங்களுக்கு நம்ம அறிவிப்புகள் கொடுத்துக்கிட்டே தான் இருப்போம். ஒவ்வொரு நாளும் நீங்கள் கேட்டு பயன்பெற்றுக்கொள்ளுங்கள். மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, தென்காசி மற்றும் கன்னியாகுமரி உள்ளிட்ட பகுதிகளிலும் வானம் ஓரளவு மேகமூட்டமும் அடுத்தடுத்து வரக்கூடிய வாரங்களில் மிதமான மழை பொழிவும் இருக்கும். வட தமிழக உள் மாவட்டங்கள் வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடு எங்களுக்கெல்லாம் சொல்லவே மாட்டிங்களா அப்படின்னு சொல்லி உள் மாவட்டத்தில் சில பேர்லாம் கேட்டிருந்தீங்க. நம்ம வானிலை அறிக்கையில் வந்து எல்லா மாவட்டத்தை பற்றி தான் பேசுகிறோம். நிறைய பேர் கடைசி வரைக்கும் கேட்காம பாதியிலே கேட்டு வந்துட்டு உங்கள் மாவட்டத்தின் பேரை கமெண்ட்டில் போட்டுட்டு எங்கள் மாவட்டத்தை சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி கமெண்ட் போட்டுறீங்க. அதனால் தயவு செஞ்சு கடைசி வரைக்கும் பாருங்கள். வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடு, கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி உள்ளிட்ட மாவட்டங்களில் பெரும்பாலும் மிதமான மழையாகும். ஒரு சில இடங்களில் கனமழை மட்டும்தான் வாய்ப்பு இருக்குது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் நிறைய கமெண்ட்டில் வந்துக்கிட்டே இருக்குது, மழை ரொம்ப அதிகமாக இருக்குமான்னு. மிதமானதுலேருந்து கனமழை தான். உள் மாவட்டத்துக்கு ஆபத்து கிடையாது, கடலோர மாவட்டத்துக்கு தான் ஆபத்துகள் அதிகமாக இருக்குது. ஆகவே உள் மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் மிதமானதுலேருந்து கனமழை மட்டும் எதிர்பாருங்க. நண்பர்களை நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். துல்லியமான வானிலை அறிக்கையை பெற்றுக்கொள்ளுங்கள்.